வீடியோ கதம்பம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னுடைய பெயர் டிஎன் மகேஷ். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். பல்லாவரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரத்தில் கெமிஸ்ட்ரி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இப்போது உத்தியோகத்தில் இருக்கிறேன். ஸோ என்னுடைய பர்சனல் அது இன்னும் என்னை பற்றி சொல்ல போனோம்னாக்கா, என்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். எங்கள் அம்மா பேர் இந்திரா நரசிங்க ராவ்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாயச்சதுரம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பஞ்சாங்கம் பார்த்துருப்பீங்க, சரிதானுங்களா? பஞ்சாங்கம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சீதா சக்கரம் ராமர் சக்கரம் அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் இருக்கும். அதில் சீதா சக்கரம்னா என்னது, ராமர் சக்கரம்னா என்னன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா முதல்ல ஆராய்ச்சி பண்ணாங்க. அது ஒரு மாயச்சதுரம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஸோ மாயச்சதுரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாயச்சதுரங்கிறது கணிதத்தில் ஒரு பிரிவு, சரிதானுங்களா? இந்த மாயச்சதுரத்தை பற்றி நம்ம இந்தியர்கள், பண்டைய இந்தியர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்காங்க. நம்முடைய கணித மேதை சீனிவாச ராமானுஜம் அவர்களுடைய முதல் ஆராய்ச்சி பகுதியே, கணிதத்தில் இருக்கக்கூடிய முதல் ஆராய்ச்சி பக்கங்களே சொன்னீங்கன்னா மாயச்சதுரம் தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு மிகச்சிறந்தது அது. ஸோ நம்மளுடைய பாரம்பரியத்தில் மாயச்சதுரத்துக்கு பத்ர கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்ரம் அப்படின்னாக்கா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது கணிதம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கணிதம்னு பேர். ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரெக்ரியேஷனல் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்வாங்க. அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க. தமிழில் நம்ம சமஸ்கிருதத்தில் பத்ர கணிதம்னு சொல்கிறோம், அவங்க ஆங்கிலத்தில் ரெக்ரியேஷனல் மேத்தமேட்டிக்ஸுங்கிறாங்க, சரிதானுங்களா? ஸோ எங்கள் அம்மா இந்த ராமர் சக்கரம் சீதா சக்கரம் ரெண்டுத்தையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு மாயச்சதுரம்னு கண்டுபிடிச்சாங்க. சரி, பஞ்சாங்கத்தில் எதுக்கு ராமர் சக்கரம் சீதா சக்கரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது சீதா சக்கரம்ன்றது ஒரு 3க்கு 3 கட்டம். ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் யூஸ் பண்ணுறோம். 3 × 3 எவ்வளோ? 9. ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் எண்களை உபயோகிக்கிறோம். ஒரு தடவை உபயோகித்த எண் இன்னொரு தடவை வராது, சரிதானுங்களா? ஸோ இப்போ என்னன்னாக்கா, எப்படி கூட்டினாலும் சரி, எந்த ரோ காலம் அல்லது குறுக்கு விட்டம் டயக்ராம்னு சொல்லுவோம், அது எப்படி கூட்டினாலும் ஒரே கூட்டுத்தொகை கிடைக்கணும், சரிதானுங்களா? இந்த துறைக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள்? இந்த துறைக்கு நான் வந்தது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். நான் வந்துட்டு சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணேன். 85, 88 இந்த 3 வருடங்களில் நான் பண்ணேன். ஸோ கெமிஸ்ட்ரி மேஜருங்கிறதுனால கணிதம்ங்கிறது எனக்கு ஆன்சரி சப்ஜெக்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு தான் வந்துட்டு கணிதம் வரும். கணிதம்னா எனக்கு பயம், சின்ன வயசுலேருந்தே பயம், சரிதானுங்களா? ஸோ அந்த 2 வருஷம் கணிதம் முடித்த பிறகு அப்பாடா, இதுக்கு மேலே கணிதத்துக்கு எனக்கும் வாழ்க்கையில் எந்த தொடர்பும் இல்லை, இதுக்கு மேலே கணிதம் எனக்கு டிஸ்டர்பே பண்ணாது லைஃப்பில் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நான் இருந்தேன், சரிதானுங்களா? ஸோ அந்தளவுக்கு கணிதம் போயிடுச்சுன்ற சந்தோஷம்தான், என் லைஃப்பை விட்டு கணிதம் போயிடுச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான். கணிதத்துலேருந்து யார் தப்பிக்க முடியாதுங்கிறது வேறு விஷயம், பட் படிக்க தேவையில்லை ஃபர்தராக அப்படின்னு. பட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திரா நரசிங்க ராவ் அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணிதத்தில் இந்த பஞ்சாங்கத்தில் ராமர் சக்கரம் சீதா சக்கரம்னு பார்த்தாங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மாயச்சதுரம், சரிங்களா? சீதா சக்கரங்கிறது 3க்கு 3 மாயச்சதுரம். இந்த 3 × 3 எவ்வளோ? 3 × 3 9. ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் எண்களை உபயோகித்து ஒரு கட்டம் போடணும். ஒரு எண்ணை ஒரு தடவை தான் உபயோகிக்கணும். ரோ காலம் டயக்னல் 2 டயக்னல் இருக்குது. எப்படி கூட்டினாலும் சரி உங்களுக்கு 15ன்ற கூட்டுத்தொகை கிடைக்கணும். அது சீதா சக்கரம். ராமர் சக்கரன்றது என்னது? அது 4க்கு 4 மாயச்சதுரம். ஸோ 4 × 4 எவ்வளோ? 16. ஸோ 1லேருந்து 16 வரைக்கும் எண்களை உபயோகித்து அந்த ராமர் சக்கரம் நம்ம செய்கிறோம். நம்ம ஒரு தடவை உபயோகித்த எண்ணை இன்னொரு உபயோகிக்கக்கூடாது. எனி ரோ காலம் டயக்னல் 2 டயக்னல் இருக்குது. எப்படி கூட்டினாலும் சரி உங்களுக்கு 34ன்ற கூட்டுத்தொகை கிடைக்கணும். இதுதான் சீதா சக்கரம், இதுதான் ராமர் சக்கரம், சரிங்களா? இந்த கணக்கில் உங்களின் கண்டுபிடிப்பு என்ன? இந்த கேள்வி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. ஆனாக்கா இந்த கேள்விக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி
எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பிறகு தான் இந்த கேள்விக்கு நான் போக முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, இந்த ராமர் சக்கரம்ன்றதை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை என்ன பண்ணாங்க, 4க்கு 4 மாயச்சதுரம். அது 4க்கு 4 மாயச்சதுரத்தை எங்கள் அம்மா 8க்கு 8 ஆக்குனாங்க. அப்புறம் 12க்கு 12, 16க்கு 16ன்னு ஆக்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க, என்னால் இதை 1000க்கு 1000 பண்ண முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காகவே நான் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்தேன் அம்மாவுக்கு. 1000க்கு 1000லாம் கையில் போட்டு நீங்கள் மாளாது. 100க்கு 100 என் அம்மா கணக்கில் கையிலே போட்டிருக்காங்க. 1000க்கு 1000 போட முடியாது. ஸோ கம்ப்யூட்டர் வாங்கி அதில் எங்கள் அம்மா எக்ஸல் ஷீட்டில் போட்டாங்க. போட்டுட்டு இந்த ஒரு சாதனைக்காக எங்கள் அம்மா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சன் டிவி சாதனை நாயகன் நிகழ்ச்சியில் எங்கள் அம்மாவுக்கு அதில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணாங்க. இது தவிர ராமானுஜன் மியூசியம்னு ஒன்று இருக்குது ராயபுரத்தில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த ராமானுஜம் மியூசியத்துடைய இயக்குனராக இருந்தார் பி.கே. ஸ்ரீனிவாசன்றவர் எங்கள் அம்மாவை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணார். நீங்கள் ஏன் இதை பற்றி புக்கு எழுதக்கூடாது, புஸ்தகம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்படி பண்ணும்போது எங்கள் அம்மா ஒரு புஸ்தகம் எழுதினாங்க. அந்த புஸ்தகம் அவங்க சொல்ல தமிழில் சொல்ல நான் ஆங்கிலத்தில் எழுதினேன். அந்த புஸ்தகம் எழுதி முடிக்கும்போது எனக்கே வந்துட்டு ஒரு ஐடியா வந்தது, நாம் ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. என் அம்மா ஒரு மெத்தடில் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சின்னதாக மாற்றி யோசித்து நான் வேறு மெத்தடில் பண்ணேன். நான் பண்ணும்போது என்னால் டிஃப்ரெண்ட்டான மேஜிக் ஸ்கொயர் பண்ண முடிஞ்சுது. அப்படி தான் அந்த துறைக்குள்ளே வந்தேன். நான் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் க்ரியேட் பண்ணுற மேஜிக் ஸ்கொயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. எனக்கு வரக்கூடிய மேஜிக் ஸ்கொயர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேஜிக் ஸ்கொயருக்குள்ளே பல மேஜிக் ஸ்கொயர் அதுக்குள்ளேயே பில்டப்பாக வந்தது. வரும்போதே அப்படி தான் வந்தது. நான் க்ரியேட் பண்ணும்போதே அப்படி தான் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இதை வச்சுட்டு நம்ம ஏன் ஒரு பசில் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ ரொம்ப முயற்சி செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பசில் ஒன்று கண்டுபிடிச்சேன். நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, கணிதத்தில் எனக்கு பயம்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ பசில் கண்டுபிடிச்சேன். பசில் கண்டுபிடிச்சி நானே 2-3 பசில் இந்த டிசைன் பண்ணிவிட்டு நானே சால்வ் பண்ணேன். பண்ணும்போது கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு நிகழ்வு போயிடுச்சு. நானே மனக்கணக்காகவே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தேன். சரிதானுங்களா, நானே மனக்கணக்காகவே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ என்ன தோணுச்சு, எனக்கு கணிதத்தில் எனக்கு அப்போ ஒரு உண்மையிலேயே ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சது. ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னாக்கா ஒரு பேட்டர்ன் ரெகக்னிஷன் தான். ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஃபார்முலாவாக நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த ஃபார்முலா வந்து ஸ்கூலில் சொல்லித்தராங்க, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இயற்கை நிகழ்வுகளை சொல்கிறது இல்லை. நம்ம கணித மேதை ராமானுஜன் சொல்லுவார், an equation means nothing to me unless it represents a thought of God. இறைவனை பற்றிய ஒரு சிந்தனையை தூண்டாத எந்த ஈக்குவேஷனையும் நான் மதிக்கிறதே இல்லை அப்படின்ற. அதாவது அவர் ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேயும் அவர் இறைவனை பார்த்தார் அவர். ஸோ இன்ஃபினிட் நம்ம சொல்கிறோம், நம்ம இன்ஃபினிட்ன்றது நம்மளுடைய கடவுளுடைய ஒரு என்ன சொல்கிறது குணாதிசயமாக இருக்குது. அனந்தன் அப்படின்றோம் நம்ம. அனந்தன் அப்படின்னா ஆரம்பமும் இல்லாதவன் முடிவும் இல்லாதவன், அதுதான் அனந்தன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவர் கணிதத்தை அவர் பார்க்கல, கணிதத்தின் மூலமாக கடவுளை பார்த்தார் அவர். ஸோ இதே போல தான் இதை வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். கணிதன்றது ரொம்ப 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 அற்புதமான சப்ஜெக்டு. அதை எல்லாரும் விரும்பி படிக்கணும், லவ் பண்ணி படிக்கணும் கணிதத்தெல்லாம். அதை அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்மளோட சிலபஸில் அந்த மாதிரி இல்லை, திணிக்கிறாங்க, எல்லாத்தையும் போட்டு திணிக்கிறாங்க. இப்போ உங்கள் கூட நான் பேசுகிறேன், இன்ஃபார்மலாக பேசும்போது என்னால் பேச முடிகிறது. ஆனால் ஒரு வகுப்பறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு சிலபஸ்ன்னு கொடுத்து இதை படித்தே ஆகணும்னு, இப்படி தான் படித்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தும் போது அந்த டீச்சர்ஸையும் சொல்லி தப்பு கிடையாது, யாரையும் சொல்லி தப்பு கிடையாது, அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுறது, பயம் வந்துடுறது. ஆனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டாபிக் மேத்தமெட்டிக்ஸ். அது சொல்லித்தர விதம்ன்றது நம்மளோட சிலபஸில் நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம சிலபஸில். சரிங்களா, இப்போது இந்த மேஜிக் ஸ்கொயர் பசில்ன்றது நான் கண்டுபிடிச்சது. ஸோ இதை வந்துட்டு நான் நிறைய பள்ளிக்கூடங்களில் நிறைய இடங்களில் நான் வகுப்பு எடுத்திருக்கிறேன், மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்திருக்கிறேன்.
இதுதான் என்னுடைய சாதனைன்னு சொல்லலாம். இந்த மாய சதுரத்தின் பயன் என்ன? மேஜிக் ஸ்கொயர் பசிலால் என்ன பயன்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கணிதத்தில் இருக்கக்கூடிய பயம் ஃபஸ்ட்டு போயிடும். புரியுதுங்களா? கணிதத்தில் இருக்க பயம் போயிடுச்சுனாலே கணிதத்தை நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. மேஜிக் ஸ்கொயருங்கிறது நம்பர்ஸோடைய அரேஞ்ச்மெண்ட் தான். ஒரு நம்பர் இப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்குது, அதே நம்பரை வேறு விதமாக அரேஞ்ச் பண்ணலாம் நீங்கள், அதுவும் மேஜிக் ஸ்கொயராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 8க்கு 8 மாயச்சதுரம் நான் கிரியேட் பண்ணுறேன். என்னால் எவ்வளோ மேஜிக் ஸ்கொயர் கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 8க்கு 8 மாயச்சதுரம் 1லேருந்து 64 வரைக்கும் தான் நம்பர். சரிங்களா? எத்தனை மேஜிக் ஸ்கொயர் என்னால் கிரியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 5.6 போட்டுங்க, 5 6 போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 2210 சைஃபர் போட்டுங்க. 2210 சைஃபர் போட்டுங்க. அவ்வளோ 8x8 என்னால் ஒரே ஒரு மெத்தடில் க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி 25 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஸோ நான் கணக்கு போகிறதெல்லாம் மறந்துட்டேன். சரிங்களா? ஏன்னா அதே 1லேருந்து 64 வரைக்கும் நம்பர் தான், வேறு எதுவும் நான் மாற்றலை. 1லேருந்து 64 வரைக்கும் நம்பர் ஒரே ஒரு மெத்தடில் என்னால் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக போட முடியும். அப்படின்ற போது அது 25 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்னால் போட முடியும். அப்படின்னு எவ்வளோ தான் போடுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை ஒரு சும்மா ஒரு சொல்லி ஒரு சின்ன ஒரு சொல்கிறது உதாரணத்தில் சொல்லணுன்னாக்கா, இப்போது ஒரு மாயச்சதுரத்துக்கு, ஒரு 8x8 மாயச்சதுரத்துக்கு ஜஸ்ட் 1 பைசா நீங்கள் தரதா வச்சுக்கலாமே. நான் கேட்கல, உதாரணம் தான் இது. சரிங்களா? ஒரே ஒரு பைசா நீங்கள் தரணும் எனக்கு அப்படின்னு வச்சுருந்தீங்கனாக்கா 5.6 அதுக்கப்புறம் 2210 சைஃபர் அவ்வளோ பைசா நீங்கள் கொடுக்கணுன்னாக்கா இந்திய கஜானால காசு இல்லை, அமெரிக்க கஜானால காசு இல்லை, யூகே கஜானால காசு இல்லை, எல்லா காசும் என்கிட்ட வந்துடணும். ஆனால் இதே நீங்கள் வேறு மாதிரி சொல்லி பாருங்கள், நான் தரேன், அதே 1 பைசா தரேன் உனக்கு, எழுதி இந்த எவ்வளோ மேஜிக் ஸ்கொயர் சொல்கிறியோ எழுதி காமி, எனக்கு எழுதி காமிச்சு வாங்கினீன்னு சொன்னீங்கன்னாக்கா என்னால் அதை வாங்க முடியாது. எனக்கும் காசு அந்த அளவுக்குலாம் காசுலாம் எனக்கு வேண்டாம் எனக்கு. ஸோ எது சொல்ல வரேன், அவ்வளோ இருக்குது பாசிபிலிட்டி, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் அவ்வளோ இருக்குது. இதே என்ன சொல்லுவாங்க, செஸ்ஸில் வந்து போடும்போது சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு 64 சதுரம் இருக்குது, ஃபஸ்ட்டு சதுரத்தில் ஒரே ஒரு கோதுமை இதை வெயி, கோதுமை ஒரே ஒரு கோதுமை வெயி, 2வது இதில் 2 கோதுமை வெயி, 3வது இதில் 2க்கு 2 4 கோதுமை வெயி, 4வது இதில் 4க்கு 2 4 ஸ்கொயர் 16 கோதுமை வெயி, 5வது இதில் 16 ஸ்கொயர் அவ்வளோ கோதுமை வெயி வச்சிங்கன்னா 64 ஸ்கொயர் எவ்வளோ கோதுமை வருதோ அவ்வளோ கோதுமை எனக்கு தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி சொல்கிறாரு. அந்த செஸ் கண்டுபிடிச்ச ரிஷி சொல்கிறாரு. ராஜா வந்துட்டு அவ்வளோதான் நான் கொடுத்துடலாமே அப்படின்றான். மந்திரி சொல்கிறாரு, அப்பா நம்ம கஜானாலெல்லாம் அவ்வளோ தானியம் இல்லைப்பா கொடுக்கறதுக்கு, அவ்வளோ தானியம் விளையல உலகத்தில். ஸோ அதெல்லாம் அவரும் கேட்குறாரு, நீ சொல்லிட்டியப்பா அப்படின்றாங்க. அதாவது எது சொல்ல வரேன், எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு மேஜிக் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும், மேஜிக் ஸ்கொயர் இருக்குது. எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு அதில் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பசங்க புரிஞ்சுட்டாங்க, மனசில் அந்த இயற்கையோட அழகை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா கணிதத்தில் இருக்க அப்புறம் பயம் இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ என்னுடைய மேஜிக் ஸ்கொயர் பசில் போடும்போது கணிதத்தில் இருக்கக்கூடிய பயம் போயிடும், மனக்கணக்காகவே பசங்க எல்லாத்தையும் போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாய சதுரம் யாருக்கு அதிக பயன் தரும்? இது முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட் ஆடியன்ஸ்னு ஒன்று கேட்குறீங்க. டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் தான் இதுக்கு முதல் பயனாளிகளாக இருப்பாங்க. ஸோ கணக்கில் பயம் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் இந்த மாயச்சதுர பசில், மாயச்சதுர புதிரை அவங்க போட ஆரம்பித்தாங்கன்னா கணிதத்தில் இருக்கக்கூடிய பயம் போயிடும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது, பசங்க மட்டும்தானே பயத்தோடு இருக்காங்க, எத்தனையோ பேர் மிடில் ஏஜஸ்லேயும் ஓல்டு ஏஜ்லேயும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கணிதத்தில் பயத்தோடு தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த கணிதத்தில் பயம் போகணுன்னாக்கா என்னுடைய மாயச்சதுர புதிரை அவங்க சால்வ் பண்ண ஆரம்பித்தாங்களே போதும். சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கணிதத்தில் இருக்கக்கூடிய பயம் போயிடும் அவங்களுக்கு. சரிங்களா? அதனால் இவங்க அவங்கன்னு கிடையாது, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓல்டேஜ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கணிதத்தில் பயம் இருக்க அத்தனை பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுடோகுவிற்கும் மாய்சதுரத்திற்கும் உள்ள ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன?
நிறைய பேர் இது தான் கேட்குறாங்க. சார் சுடுக்கு மாதிரி தானே சார் இது அப்படின்றாங்க. சாரி, வெள்ளையாக இருக்குன்றதுனால சாக் பீஸும் வெண்ணையும் ஒன்றாயிடாது. சரிங்களா? அது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க சாக் அண்ட் சீஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு சம்மந்தமே கிடையாது சுடோக்குக்கும் இதுக்கும். சுடோக்குவில் நம்ம 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் யூஸ் பண்ணுறோம். அதே ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? அது 9க்கு 9 கிரிட்டு தான். 1லேருந்து 9 வரைக்கும் நம்பர் இருக்குது. அதை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? ரிப்பீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஜிக் ஸ்கொயர் பசிலில் 1லேருந்து 64 வரைக்கும் நம்பர் யூஸ் பண்ணுவோம். ஒரு நம்பர் எந்த நம்பரும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு நம்பர் ஒரு தடவை தான் வரணும். ஃபஸ்ட்டு ரூல் அது. சுடுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்பர்ஸ் வச்சு விளையாடலாம், சிம்பிள்ஸ் வச்சு விளையாடலாம், அல்லது ஃப்ரூட்ஸ் அல்லது ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி இமேஜஸ் வச்சு விளையாடலாம். எப்படின்னா விளையாடலாம். இட் இஸ் பியூர்லி எ லாஜிக் பசில் தான் அது. மேஜிக் ஸ்கொயர் பசில் அதில் கணிதமும் இருக்குது, லாஜிக்கும் இருக்குது. ஸோ அதை விட சிறப்பு வாய்ந்தது நான் சொல்லுவேன். நீங்கள் நினைக்கலாம் நான் கண்டுபிடிச்சனால சிறப்பு வாய்ந்தது நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு சுடுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சரிங்களா? பட் ஸ்டில் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மேஜிக் ஸ்கொயர் பசில் போடும்போது உங்களுக்கு கணிதமும் கூட சேர்ந்து போட்டுடுறீங்க. கணிதமும் வந்துடுறது, லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்ற ஒரு சப்ஜெக்டாக அதுக்குள்ளே பில்டினாக வந்துடுறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அதோட இது பெட்டர் இது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த மாயசதுரத்தை எப்படி பயிற்சி செய்வது? எத்தனை நாட்களில் கற்றுக்கொள்ள முடியும்? இது ரொம்ப ரொம்ப சுலபங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா கற்றுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது. ரொம்ப சுலபமாக எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் போய் நான் வகுப்பு எடுத்துருக்கிறேன். சரிங்களா? பசங்க வந்துட்டு அப்படியே நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பேன், இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு விடுவேன். பசங்க அதுங்களே முடிச்சுடுங்க. ஒரு 20-25 மினிட்ஸில் ஒரு பசிலை முடிச்சுடுங்க. பசங்களே முடிச்சுடுவாங்க. நான் அப்புறம் கிட்ட போகிறதே கிடையாது, அவங்களே முடிச்சுடுவாங்க. ஸோ அந்த அந்த அட்மாஸ்ஃபியர் நீங்கள் பார்க்கணும். பள்ளிக்கூடத்தில் பசங்க இதுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த அட்மாஸ்ஃபியரை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் தெரியும் இந்த பசங்க அவங்களுக்குள்ள மாணவர்களுக்கிடையே இதனுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்றது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். என்னுடைய வகுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா முடிக்கும்போது நடுவில் லஞ்ச் வந்தாலும் போக மாட்டாங்க, இன்டர்வல் அடித்தாலும் போக மாட்டாங்க, லாங் பெல் அடித்தாலும் போக மாட்டாங்க. உட்காந்துருந்து அந்த பசிலை முடிச்சுட்டு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சமாச்சாரம் என்னுடைய பசில்ஸில். இந்த மாயசதுரத்தை எந்த துறையில் பயன்படுத்தலாம்? இது நல்ல கேள்வி. இது கணிதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பியூர் மேத்தமேட்டிக்ஸ், அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு 2 இருக்குதுங்க. எது பியூர் மேத்தமேட்டிக்ஸ்னாக்கா அப்ளிகேஷன் இல்லாததுக்கெல்லாம் பியூர் மேத்தமேட்டிக்ஸ்னு பேர், அப்ளிகேஷன் இருக்கக்கூடியதுக்கு அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ்னு பேர். சரிங்களா? இதுக்கு அப்ளிகேஷன் இது வரைக்கும் இல்லை, யாரும் கண்டுபிடிக்கல. எல்லாமே கணிதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லாமே ஒரு காலத்தில் பியூர் மேத்தமேட்டிக்ஸாக இருந்தது தான். அப்புறம் தான் அது அதுக்கு வந்துட்டு அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸாக ஆகி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க. அந்த கிரெடிட் கார்டு ஏடிஎம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு நீங்கள் உபயோகிக்கணும், எந்த ஃப்ராடும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்போது அங்கே பகா எண்களை உபயோகிக்கிறாங்க, அதாவது ப்ரைம் நம்பர்ஸை உபயோகிக்கிறாங்க. சரிங்களா? ப்ரைம் நம்பர்ஸை பற்றி ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கணிதவியல் வல்லுநர்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ப்ரைம் நம்பர்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாக்கா இப்போ தான் கடந்த ஒரு 50 வருஷத்துக்குள்ளே தான், 50 வருஷம் கூட இருக்காது, 30-40 வருஷத்துக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் கிரெடிட் கார்டு அப்போ தான் வந்துருக்குது. இந்த ஏடிஎம் கிரெடிட் கார்டுடைய சீக்ரசி அதெல்லாம் காப்பாற்றப்படணும், ரகசியம் பாதுகாக்கப்படணும், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் மட்டும்தான் காசு எடுக்கணும் அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு வந்துட்டு மிக உபயோகமாக இருக்கக்கூடியது இந்த பகா எண்கள். சரிதானுங்களா? அது வரைக்கும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அது பியூர் மேத்தமேட்டிக்ஸாக இருந்தது. இன்றைக்கி அது அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸுக்கு வந்திருக்குது. அதே போல் ஜிபிஎஸ் நம்ம பார்க்குறோம். நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் இருக்குது. நம்ம
நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு அழகாக பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோஆர்டினேட் ஜியாமெட்ரி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது கணிதத்தில். சரிங்களா? அந்த கோஆர்டினேட் ஜியாமெட்ரி இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது பியூர் மேத்தமெட்டிக்ஸாக தான் இருந்தது. இப்போ தான் அது வந்துட்டு ஜிபிஎஸ்ன்னு சிஸ்டம் கொண்டு வந்த பிறகு நமக்கெல்லாம் அது அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸாக வந்துருக்குது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் மேஜிக் ஸ்கொயர் பசிலுக்கு பெரிய ஒரு அப்ளிகேஷன் எதுவும் கிடையாது, கமர்ஷியல் அப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. பின்னாடி ஏதாவது வரலாம், ஏன் இதை பார்த்துட்டு இருக்க நீங்களே ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கலாம். நீ கண்டுபிடிக்கணுங்கிறது என்னுடைய அவா. இந்த மாயசதுரத்தை கற்றுக்கொள்ள பயிற்சி வகுப்பு ஏதேனும் நடத்துகிறீர்களா? இதை பற்றி பயிற்சி வகுப்புகள் நடத்துவதற்கு நான் மிக மிக விருப்பமுடன் இருக்கிறேன். சரிங்களா? ஸோ யாராவது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கிற லிங்கை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு பயிற்சி வகுப்பு நடத்துகிறேன். இதை பற்றி தெரிந்து கொள்ள ஏதேனும் வெப்சைட் உள்ளதா? வெப்சைட் இருக்குது, www.magicsquarepuzzles.com அப்படின்ற வெப்சைட் போனீங்கன்னாக்கா பசில்ஸ் இருக்குது. அந்த பசில்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஹிண்ட் கூட அதில் வரும், ஹிண்ட் கூட வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு வீடியோ கூட அதில் இருக்குது. வேணுன்றவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி ஏதேனும் தகவல்கள் செய்திகளில் வந்திருக்கிறதா? வந்திருக்குது. ஹிந்து பத்திரிகை என்னை பற்றி கவரேஜ் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பத்திரிகையில். டெக்கான் கிரானிக்கலில் என்னை பற்றி கவரேஜ் வந்திருக்குது. இது தவிர எஜுகேஷன் டுடே அப்படின்ற வெப்சைட்டில் என்னை அப்படின்ற பத்திரிகையில் என்னை பற்றி வந்திருக்குது. எங்கள் அம்மாவுக்கு விருது கொடுத்த அதே ராமானுஜன் மியூசியம் எனக்கும் விருது கொடுத்துருக்காங்க. சரிதானுங்களா? அதெல்லாம் கூட நடந்திருக்குது. அரிமா சங்கம் எனக்கு வந்துட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கடவுள் புண்ணியத்தில் நிறைய விருதுகளும் ரெகக்னிஷனும் எனக்கு கிடைச்சிருக்குது. இந்த மாயசதுரத்திற்கு மாணவர்களிடத்தில் உள்ள வரவேற்பு என்ன? மாணவர்களிட்ட இருக்க வரவேற்பு அபரிமிதமான வரவேற்பு இருக்குதுங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் இவ்வளோ பாடுபட்டு இருக்கிறேன். மாணவர்கள் இதை லைக் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு இதுக்காக நான் ஸ்ரத்தை எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். நான் முன்னமே சொன்ன மாதிரி என்னுடைய வகுப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வகுப்பு மாதிரியே இருக்காது. நான் போனோடனே சொல்லுவேன் பசங்கிட்ட, பசங்களா நீங்கள் இந்த வகுப்பை நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கலாம், லைக் பண்ணலையா கம்முன்னு உட்காந்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கிங்க, நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நோட்புக் பேனெல்லாம் மூடி வச்சுருங்க, மனக்கணக்காக போட ஆரம்பிங்க, முடியலையா சும்மா உட்காந்துருங்க போதும் அப்படிம்பேன். பசங்க வந்துட்டு அதுங்க ரொம்ப போட்டி போட்டுன்னு சொல்லுவாங்க. பசங்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு, சார் இந்த இடத்துல இந்த ஆன்சர் வரும் சார், இந்த இடத்துல இந்த ஆன்சர் வரும் சார் அப்படின்னும் போது என்னால் அவ்வளோ குவிக்காலாம் ரெஸ்பாண்ட் பண்ணவே முடியாது. அதாவது ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, வகுப்பு வரையே ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சொல்கிறது ஒரு சர்னிங் இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆர்வம் இருக்குது என்னுடைய வகுப்புகளில். ஸோ அந்த ஒரு ஆர்வம் தான் என்னை வந்து எனக்கு உந்துதல் சக்தியாக இருக்குது இந்த துறையில் மேலும் மேலும் பயணிக்க. சரிங்களா? ஸோ என்னுடைய வகுப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கணக்கில் பயம் இருக்க பசங்க கூட சரி, கணக்கில் பயம் போயிடும். ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், இந்த மாயச்சதுரம் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புரிதலே இல்லாமல் இருக்காங்க மாணவர்கள் மத்தியிலே. விட்டுடுங்க, புரிதல் இல்லைங்கிறத விட்டுடுங்க. ஆசிரியர்களுக்கே நிறைய இடத்துல ஆசிரியர்கள்கிட்டயே பார்த்தீங்கன்னா புரிதல்ங்கிறது நிறைய ரொம்ப 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 கம்மியாக இருக்குது. மாயச்சதுரம்னா என்னன்னு தெரியல, சிலபஸில் அதை பற்றி ஒரு சரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு இல்லை, அறிமுகம் இல்லை. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பிளேவே மெத்தடுவாங்க, விளையாட்டு ரீதியான ஒரு கல்வி அப்படின்பாங்க. அது மாயச்சதுர புதிரில் கண்டிப்பாக அது பாசிபிலிட்டி ஆகும். சரிங்களா? ஸோ அந்த முக்கியமாக சொல்லப்போனால் மாணவர்கள் மத்தியில் எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த வரவேற்பு தான் பார்த்தீங்கன்னா என்னை மேலும் மேலும் பயணம் செய்ய தூண்டுது. நான் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், பட் இதுக்காக நான் எவ்வளோ மெனக்கெடுறேன்றது இறைவனுக்கு தான் தெரியும். சரிங்களா? இதை ஒரு இறை தொண்டு மாதிரி தான் நினச்சி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இதை
ஏன்னாக்கா எனக்கு ஏன் இதை கடவுள் கொடுத்தான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்ததை அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து மெனக்கேடுறேன். ஸோ இதை பார்க்குற நீங்களும் வந்துட்டு இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு இந்த நல்ல செய்தியை மக்கள்கிட்ட ஒரு பரவுறதுக்கு ஒரு காரணமாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இத்தனை நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். அது என்னப்பா மாயச்சதுரம்னு சொல்லிட்டு இருக்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையப்பா, மாயச்சதுரம் புதிர்னு வேற சொல்கிற, ரொம்ப நல்லா இருக்குன்னு வேற சொல்கிற, அதை பற்றி பேசிட்டே இருந்தால் போதுமா? ஒரே ஒரு கணக்கு போட்டு காட்டு பார்க்கலாம், இல்லை மாயச்சதுரம் என்னன்னு சொல்லி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம வாங்க மாயச்சதுரம் என்னன்னு பார்ப்போம். ஒரு மாயச்சதுர புதிரை நம்ம சால்வ் பண்ணியும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போது இத்தனை நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? மாயச்சதுரம், மாயச்சதுர புதிர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அது என்னது? அது மாயச்சதுரம், ராமர் சக்கரம், சீதா சக்கரம்னு சொல்லிட்டோம். சரிதானுங்களா? இது வந்துட்டு 8 கட்டு மாயச்சதுரம். இந்த 8 கட்டு மாயச்சதுரம்ன்றது நான் உருவாக்குனது. சரிங்களா? 8 × 8 எவ்வளோ? 64. ஸோ இதில் நம்ம உபயோகிக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 64 வரைக்கும் எண்களை உபயோகிக்கிறோம். ஒவ்வொரு எண்ணையும் ஒரு முறை தான் உபயோகிக்கிறோம். சரிதானுங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 ரோ இருக்குது. சரிதானுங்களா? இந்த மாதிரி 8 காலம் இருக்குது. சரிங்களா? அதே போல் இது ஒரு குறுக்கு விட்டம், இது ஒரு குறுக்கு விட்டம். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் டயகனல்னு சொல்லுவோம். 2 குறுக்கு விட்டம் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் 8 × 8 மாயச்சதுரனும் போது 64 நம்பர் இருக்குது. 1லேருந்து 64 வரைக்கும் நம்பர் நம்ம உபயோகிக்கிறோம். இப்போ ஒரு ரோ, ஒரு காலம், ஒரு டயகனல் மட்டும் கூட்டுவோம். அத்தனையும் கூட்டுறதுக்கு டைம் இல்லை. சரிங்களா? ஒரு குறிப்பாக ஏதாவது ஒரு ரோ, சரிங்களா, எந்த ரோ ஒன்றா இருக்கலாம். சப்போஸ் இந்த ரோ நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 63 + 34 எவ்வளோ? 97. 97 + 30 எவ்வளோ? 107, 117, 127. 10 10ஆக கூட்டுங்க. 127. 127 + 3 எவ்வளோ? 130. இது 130ஆ? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வாங்க. 59 + 38. 59 + 38 எப்படி போடலாம்? 38 கடன் வாங்கி 59 தாங்க. அப்போ 59 60 ஆகிடும். 38 37 ஆகிடும். ரவுண்டிங் ஆஃப் பண்ணணும். சரிங்களா? இப்போ 60 + 37 97. 97 + 26. 97 + 6. ஸோ 103. 103 + 20 123. 123 + 7 130. ஸோ இது 130. நான் முதல்ல பார்த்தோம். இது 130, இது 130, கூட்டுத்தொகை 260. இப்போ நம்ம ஒரு ரோ பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு காலம் பார்த்துருவோம். சப்போஸ் இந்த காலம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 28 + 39. இது எப்படி போடலாம்? நம்ம 28 கடன் வாங்கி 1 கடன் வாங்கி 39 தாங்க. அப்போ என்ன ஆகும்? 39 40 ஆகிடும். இது 28 27 ஆகிடும். ஸோ 40 + 27 67. 67 + 38. 67 + 40 போடுங்க. 10 10ஆக கூட்டுங்க. 67 + 40 எவ்வளோ? 77, 87, 97, 107. அதில் 2 கழிங்க. ஏன்னா 38 தானே. 107லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 105. 105 + 25 130. ஸோ இது 4 130. இங்கே வாங்க. 20 + 47 எவ்வளோ? 67. 67 + 46 எவ்வளோ? 67 + 6 உங்களுக்கு எவ்வளோ வருது? 73. 73 + 40 83, 93, 103, 113. இது 3 சேர்த்தா 113. 113 + 17 130. ஸோ இது 130, இது 130, கூட்டுத்தொகை 260. சரிங்களா? இப்போ ஒரு டயகனல் பார்ப்போம். ஸோ இந்த டயகனல் பார்ப்போமா? 57 + 27 எவ்வளோ? 57 + 7 64. 64 + 20 84. 84 + 38. 84 + 8 எவ்வளோ? 92. 92 + 30 எவ்வளோ? 102, 112, 122. 122 + 8 130. ஸோ இது 4 சேர்த்தா 130 வந்துச்சா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? மனசில் வச்சுக்கோங்க. இங்கே வாங்க. 53 + 23 எவ்வளோ? 76. 76 + 42 எவ்வளோ?
76 + 2 78, அப்புறம் 40 கூட்டணும் இல்லையா? 88 98 108 118. இது 118. 118 + 12 130. ஸோ இந்த 4 130, இந்த 4 130, கூட்டுத்தொகை 260. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு ரோ பார்த்துட்டோம், ஒரு காலம் பார்த்துட்டோம், ஒரு டயகனல் பார்த்துட்டோம். சரிங்களா? எல்லாமே நமக்கு 260 கொடுக்குது. இதில் குறிப்பிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது 130 கொடுக்குது. ஸோ அதனால் இங்கே பார்த்துருவோம். இது 130 கொடுக்குது, இது 130 கொடுக்குது, இது 130 கொடுக்குது. சரிங்களா? இப்போ இதையும் கூட்டிடுவோமா? ஸோ 5 + 39 எவ்வளோ? 44. 44 + 26 எவ்வளோ? 44 + 6 50. 50 + 20 70. 70 + 60 130. அதாவது இது 130, இது 130, இது 130, இது 130. சரிங்களா? இப்போ ஒன்னே ஒன்று நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இது 8க்கு 8 பார்த்தீங்கன்னாக்கா இது 260 260 260 260. அந்த விதி நமக்கு பூர்ணமாக புரிஞ்சுது. இந்த 8க்கு 8 மாயச்சதுரத்துக்குள்ள 4 4க்கு 4 மாயச்சதுரம் இருக்குது. இது ஒரு 4க்கு 4 மாயச்சதுரம், இது ஒரு 4க்கு 4 மாயச்சதுரம், இது ஒரு 4க்கு 4 மாயச்சதுரம், இது ஒரு 4க்கு 4 மாயச்சதுரம். இது சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். இது ஆல்ரெடி கூட்டிட்டோம். 130 130 130 130 கூட்டிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த 4 எண்கள் ஒரு வண்ணத்தில் இருக்குது. இதை கூட்டுவோமா? 5 + 28 எவ்வளோ? 33. 33 + 39 எவ்வளோ? 33 + 39. அதே போடலாம். 32 + 40ன்னு போடலாம். 32 + 40னா 72. 72 + 58. 72 + 8 80. 80 + 50 130. இந்த 4 கூட்டினா 130 வந்துருச்சுங்களா? இங்கே வாங்க. 40 + 59 97. 97 + 6 103. 103 + 27 130. இந்த 4 கூட்டினா 130. இங்கே வாங்க. 59 + 38. அது எப்படி போடலாம்? 60 + 37 போடலாமா? 60 + 37 போட்டிங்கனாக்கா 97. 97 + 8 105. 105 + 25 130. இந்த 4 கூட்டா 130 வந்துருச்சு. இங்கே வாங்க. 26 + 7. 26 + 7னாக்கா 33. 33 + 37. 33 + 7 40. 40 + 30 70. இது 3 சேர்த்தா 70. இது 60. 70 + 60 130. இந்த 4 சேர்த்தா 130. அதாவது இது 130, இது 130, இது 130, இது 130. இப்போ சென்டர் 2/2 கூட்டுவோமா? என்ன வருதுன்னு பார்ப்போமா? 39 + 27 எவ்வளோ? 39 + 27 40 + 26ன்னு போடலாம். 40 + 26னா 66. 66 + 26. 66 + 6 72. 72 + 20 92. 92 + 38 130. இதுவும் 130. அதாவது இது 130, இது 130, இது 130, இது 130. இந்த 4 130, இந்த 4 130, இந்த 4 130, இந்த 4 130, இந்த 4 130. அப்படிதான் இந்த 4க்கு 4 உட்சதுரமும் இருக்கும், இந்த 4க்கு 4 உட்சதுரமும் இருக்கும், இந்த 4க்கு 4 உட்சதுரமும் இருக்கும், இந்த 4க்கு 4 உட்சதுரமும் இருக்கும். இதை புரிஞ்சுட்டீங்கன்னாக்கா அடுத்து நாம் புதிருக்கு போகலாம். சரிங்களா? இதை புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் நான்.